பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். திருமலை வணக்கம். திருப்பதி இந்த லட்டு விவகாரம் சமீபத்துல ஒரு பெரிய பரபரப்பை உண்டாக்குன விஷயம். இப்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணையில நீதிமன்றம் சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்குது. சந்திரபாபு நாயுடுக்கு அரசியல்ல ஒரு பெரிய சர்க்கலார் அமைஞ்ச விஷயமா பார்க்க முடியுமா? அப்படிதாங்க பார்க்கணும். என்ன காரணம்னா, நான் இந்த சர்ச்சை வரும்போதே ஒரு வேளாண்மை பட்டதாரியா என் கருத்தை பதிவு செஞ்சேன். அதாவது அனிமல் ஃபேட், இன்னொன்னு பசுமாடு மூலமாக, எரும மாடு மூலமாக கிடைக்கிற பால் மூலமாக கிடைக்கிற கொழுப்பு சத்து, அதாவது நெய். அனிமல் ஃபேட்டை நீங்க நெய் அப்படிங்கிற கீங்கிற கேட்டகரிகளை கொண்டு வர முடியாது. மிருக கொழுப்பு, மிருக கொழுப்பை வச்சு உண்மையிலேயே லட்டு தயார் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. என்ன காரணம்னா, அந்த பைண்டிங் நேச்சர், அதாவது அந்த கொழுப்புல இருக்கிற தன்மை, ஒரு ஸ்வீட் செய்யறோம், ஒரு லட்டு செய்யறோம், இல்ல வேற ஒரு இனிப்பு பொருள் செய்யறோம்னா அதுக்கான ஷெல்ஃப் லைஃப், இப்ப திருப்பதி லட்டுக்கான ஷெல்ஃப் லைஃப் அதை எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம்னா 1 மாசம் கூட வச்சிருப்பாங்க. லட்டு தயாரிச்சு அது எங்கேயோ அமெரிக்கால இருக்க பக்தர் கூட போகும், ஆனா அது கெட்டு போகாது. ஆமா, அதுல மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்ல, எப்பவுமே கிடையாது. என்ன நீங்களே பார்க்கலாம் இல்லையா? நீங்க திருப்பதி போயிட்டு வருவீங்க, பிரசாதம் எடுத்துட்டு வருவாங்க, அப்புறம் யாராவது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வரும்போது அவங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன காரணம்னா, சுத்தமான நெய்யால தயாரிக்கப்பட்டா மட்டும்தான் அந்த ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். நீங்க அதை அடல்ட்ரேஷன் பண்ணாலோ, மிருக கொழுப்புன்னு இல்லை, தாவர எண்ணெயில இருந்து கிடைக்கிற நெய்யை சேர்த்தா கூட அது ஷெல்ஃப் லைஃப் கிடைக்காது. ஸோ இயல்பாக இது சாத்தியம் இல்லைங்கன்னு இந்த கான்ட்ரவர்சி வந்த முதல் நாளே நான் என் கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறேன். இப்ப அது உண்மை என்றுதான் உச்ச நீதிமன்றத்தின் கருத்துப்படி பார்த்தா அப்படிதான் நம்ம யூகிக்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு அடல்ட்ரேஷன், கலப்படம் இருக்குன்னு சந்தேகப்பட்ட உடனே என்ன பண்ணுவாங்க? சாம்பிள் எடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், சாதாரண ஒரு சுகாதார ஆய்வாளர் பால் சாம்பிள் எடுக்கிறத நீங்க ஊர்கள் எல்லாமா பார்க்கலாம். அதுக்கு ஒரு மீட்டர் வச்சிருப்பாங்க, லாக்டோமீட்டர். அதை பால்குள்ள போட்டா அது ஒரு குறிப்பிட்ட அளவை காட்டும். இந்த குறிப்பிட்ட அளவுங்கிறது எரும பால்ல எவ்வளவு இருக்கணும், பசும்பால்ல எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்குக்கு கீழே இருந்தா பால்ல தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம். அப்ப ரீசனபிளா இவ்வளவு கணக்குக்கு கீழே இருக்கலாம்னு அதுக்கும் ஒரு விதிமுறை இருக்கு. அதை தாண்டி இருந்தா பால் தண்ணி பால்னு சொல்லி சுகாதார ஆய்வாளர் நடவடிக்கை எடுப்பாரு. நீங்க அது சாதாரண ஊர்ல, சாதாரண ஹோட்டல்ல கூட இதை பார்க்கலாம். இப்ப எங்களுக்கே செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல எல்லாம் இது பாடம், எங்களோட பாட பிரிவுகளே ஒண்ணு. அப்போ நெய் வரும்போது அதே மாதிரியான ஒரு பரிசோதனை, அந்த நெய்யை லட்டு தயாரிப்பதற்கு, பிரசாதம் தயாரிப்பதற்கு உள்ள அனுமதிக்கும் போதே அந்த பரிசோதனை நடத்திடுவாங்க. நடத்தாம அது பண்ணவே முடியாது. நடத்தும் போதே அது கலப்பட நெய்னா அவ்வளவுதான், அது லட்டு தயாரிக்க பயன்படுத்த மாட்டாங்க. அந்த கம்பெனிக்கே திருப்பி அனுப்பிடுவாங்க. ஒரு 2 வாட்டி இப்படி தப்பு நடந்துச்சுன்னா கம்பெனியை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க, சப்ளையரை பிளாக் லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இதுதான் நடைமுறை. அப்ப நாயுடு என்ன பண்ணாரு? ஜூலை மாதம் இந்த மாதிரி கலப்பட நெய், மிருக கொழுப்பு கலந்த நெய்யை வச்சு லட்டு தயாரிச்சிட்டாங்க அப்படின்னு அவரு சில மாதங்கள் கழித்து அதை பொது வெளிக்கு கொண்டு வர்றாரு. என்ன எப்படி அதை சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கட்சியை சேர்ந்த ஒரு செய்தி தொடர்பாளர் ஒரு லேப் ரிப்போர்ட்டை கொடுக்குறாரு. அந்த லேப் ரிப்போர்ட் குஜராத் லேப் ரிப்போர்ட். அந்த லேப் ரிப்போர்ட்ல உறுதியா சொல்லியிருக்காங்கன்னா இல்ல, அவங்க ஒரு டிஸ்கிளைமர் மாதிரி ஏதோ ஒரு வகையான கலப்படம் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு ஜெனரலான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவும் லட்டு தயாரிக்க அனுப்பப்பட்டு பயன்படுத்தப்படாமல் ரிஜெக்ட் செய்யப்பட்ட சாம்பிள். அதாவது அது லட்டு தயாரிக்க வரல, சப்ளை பண்ணிருக்கான், கலப்படம் இருக்கு, ரிஜெக்டட். அதுக்கு ஒரு லேப் ரிப்போர்ட். இப்ப அதை வச்சு லட்டு மிருக கொழுப்பால் தயாரிக்கப்பட்டதுன்னு நாயுடு சொல்லும் போது, நாயுடுக்கு முன்னாடியே பவன் கல்யாண் சொல்லிட்டாரு. பவன் கல்யாண் சொன்ன பிறகு அது பெரிய பிரச்சனை ஆகும் போது, நாயுடு பவன் கல்யாண் துணை முதல்வர் வேற கட்சி, அவருக்கு லைம் லைட் போயிடக்கூடாதுன்னு இவரும் கிளம்பி வந்தார். இதுதான் உண்மையில நடந்தது. துணை முதல்வருக்கும் முதல்வருக்கும் இடையிலான ஒரு வகையான போட்டி அரசியல தான் நான் இதை பார்த்தேன். அப்போ நாயுடு சொல்லும் போது முதலமைச்சர் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டாரு. அதுக்கு தனியான ஒரு டீம் போட்டு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு இதை ஆராயணும்னு ஆர்டர் போட்டாரு. ஆர்டர் போட்ட பிறகும் முதலமைச்சரே அப்படி சொல்லும் போது, அப்புறம் போலீஸ்காரன் முதலமைச்சர் சொன்னதை மீறியா ரிப்போர்ட் கொடுக்க முடியும்?
அப்ப சந்தேகத்தின் சாயல் அதுல படிஞ்சிருது. எனவே உச்சநீதிமன்றம் இப்ப என்ன சொல்லுது அப்படின்னா, எதை வச்சு நீங்க சொன்னீங்க? இது முதல் கேள்வி. நீங்க வெளியிட்ட லேப் ரிப்போர்ட்லயே அப்படி திட்டவட்டமா எதுவுமே இல்லையே. இது 2வது கேள்வி. விசாரணையே முடியாதப்ப நீங்க எப்படி வந்து குற்றம் சாட்ட முடியும்? கடைசியா ஒரு சம்மட்டி அடி. தயவு செஞ்சு கடவுளை எல்லாம் உங்க கள அரசியலுக்கு கொண்டு வராதீங்க. கடவுள் பாட்டு கடவுளா இருக்கட்டும். நீங்க எதுக்கு அத கள அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னு அது இன்னொரு அடி. அப்போ ஆந்திர மாநில அரசியல்ல இப்பதான் ஜெயிச்சு வந்தாரு சந்திரபாபு நாயுடு. பிஜேபி கூட்டு. இது கூடவே பிஜேபி சேர்ந்துருச்சு. ஆமாமா. லட்டே வந்து எல்லாமே மிருக கொழுப்பு. இது எல்லாமே ஜெகன் ஆட்சி காலத்துல தான் நடந்த ஊழல்னு அப்படி வேற திசை திருப்பிட்டாங்க. அதுபோக பவன் கல்யாண் வந்து இதுக்கு நான் 11 நாள் வந்து பூஜை நடத்த போறேன். பாத யாத்திரை போறேன். வெங்கடாஜலபதிட்ட நான் மன்னிப்பு கேட்க போறேன்னு அவர் தனியா துணை முதல்வர் கிளம்புறாரு. திருப்பதி கோயில் நிர்வாகம் இல்ல இது வாஸ்தவம் தாங்க. இதெல்லாம் வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி இதை புனிதப்படுத்தணும். அதாவது உண்மையிலேயே வந்து அந்த அப்படியான ஒரு கலப்பட நெய் சப்ளை செய்யப்பட்டிருந்தாலும் அது பயன்படுத்தப்படல. அது திருப்பி அனுப்பியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு அதுக்கு வந்து ஒரு கிளீனிங் பூஜை இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்குது. கேட்கறது மட்டும் இல்ல. எஸ்ஐடிக்கு பதிலா ஒரு புதிய அமைப்பு போட்டு இதை விசாரிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்குது. இது வரைக்கும் என்னெல்லாம் சப்ளை பண்ணிருக்கீங்க, எந்தெந்த இடத்துல எல்லாம் லேப் ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்கன்னு அடுத்த கேள்வி. ஆக சந்திரபாபு நாயுடு ஜஸ்ட் வெற்றியின் சுவையை ருசிப்பதற்கு உள்ளாகவே ஜூன் மாதம் வெற்றிங்க பதவி ஏற்கிறாரு. செப்டம்பர் மாசம் கடைசியில அவர் வந்து அரசியல் ரீதியாக பெரிய சறுக்கல் வந்துருச்சு. இப்ப ஜெகன் சொன்னதெல்லாம் சரிங்கிற மாதிரி மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே கோடிக்கணக்கான பக்தர்கள் மனம் இதுல புண்பட்டு இருக்கும். ஏன்னா அவங்க இதெல்லாம் சொல்லும்போது நம்பியிருப்பாங்க. ஐயோ நம்ம வந்து ஒரு மிருக கொழுப்புல தயாரிக்கப்பட்ட லட்டையா பிரசாதம்னு நினைச்சு சாப்பிட்டோம்னு அவன் மனதளவுல ரொம்ப அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எல்லாத்துலயும் அரசியலை கொண்டு வந்து எல்லாத்துலயுமே வந்து அதுல அரசியல் லாபம் எடுக்க முயற்சி செய்து இதனால விளையிற விளைவுதான். பெங்களூர்ல ஒரு சிறப்பு நீதிமன்றத்துல மக்கள் அதிகார மையத்தை சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் என்பவர் ஒரு மனு போட்டிருந்தாரு. அதாவது தனியார் நிறுவனங்கள்கிட்ட மிரட்டி தேர்தல் நன்கொடையை பாஜக வசூலித்தது அப்படின்னு சொல்லி 8000 கோடி ரூபாய் அப்படின்னு. இதுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் ஒரு பிட்டிஷன் போட்டு அந்த வழக்கு பதிவு விசாரணைக்கு இடைக்கால தடை வாங்கியிருக்கிறாரு. மிரட்டி பணம் வாங்கல அப்படின்னு சொன்னா இந்த விசாரணை எதிர்கொண்டு ஒரு நிரூபித்து பாஜக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டத்துல ஏன் இப்படி தடை வாங்கணும் சார்? என்ன காரணம் அது? ஈடியை வைத்து 2 அரசியல் விளையாட்டுகள் அல்லது அரசியல் சித்து வேலைகள் வந்து கர்நாடகத்தில் நடக்க. ஒன்று இப்ப நீங்க குறிப்பிட்டது எம்பி எம்எல்ஏ சிறப்பு சட்டம், அதுக்கு கீழே இது வருது. என்னன்னா நிர்மலா சீதாராமன் கர்நாடகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி. எனவே அவர்கள் மீது ஒரு புகார் கொடுப்பதற்கு சட்டத்துல இடம் இருக்கு. அந்த புகார் வந்து தேர்தல் பத்திரம். தேர்தல் பத்திரம் மூலமாக நீங்க சொன்னது போல மிரட்டி பணம் வாங்கிய குற்றம். அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசின்னு சொல்லுவோம் இல்லையா, 120B. கிரிமினல் கான்ஸ்பிரசி என்பது ஒரு நபர் மேல வழக்கு தொடர முடியாது. ஏன்னா ஒரு சதி செய்யறதுக்கு 2 பேர் வேணும் இல்லையா குறைஞ்சது. அதனால நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் என்ற முறையிலும் மிரட்டி பணம் பிரித்த நிறுவனங்கள் அந்த சங்கிலி தொடர்ல இணையிற மாதிரியும், உள்ளூர் பிஜேபி அதுக்கு துணை போன மாதிரியும், இடி அபிஷியல்ஸ் அதுல இருக்கிற மாதிரியும் இந்த முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டது. 2-3 போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல கொடுத்து நடவடிக்கை இல்லைன்னு சொல்லி தான் அந்த சிறப்பு நீதிமன்றத்துக்கு அவர் போறாரு. கம்ப்ளைண்ட் ஆதர்ஷ் ஐயர். சிறப்பு நீதிமன்றம் எஃப்ஐஆர் பதிவு செய்யலாம் என்று அந்த பச்சை கொடி காட்டிவிட்டது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இது வந்து எஃப்ஐஆர் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அது முதல் தகவல் அறிக்கை தான். அதுக்கு மேல அதுல வேற ஒன்றும் கிடையாது. ஒருவர் வந்து புகார் தராரு. இப்போ பொதுவாக இப்போ நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதுன்னா, புகார் தந்தாலே நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். அப்படி இல்லைன்னா சிஎஸ்ஆர் ஸ்டேஷன் ரிப்போர்ட், அது ஸ்டேஷன் ரிஜிஸ்டர் ஒன்று இருக்கும், பதிவேடு, அதுல வந்து பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு ரசீது கொடுப்பாங்க, புகாருக்கு ரசீது. இந்த ரெண்டும் வந்து இப்போ இன்னும் சொல்லப்போனா இப்போல்லாம் ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஜூரிஸ்டிக்ஷன் கூட தேவையில்லை. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வேணாலும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலாம். நிறைய மாறிடுச்சு சட்டம். அப்போ நிர்மலா சீதாராமன் மேல எஃப்ஐஆர் போட்டதுனாலேயே அவங்க வந்து குற்றவாளினோ குற்றம் சாட்டப்பட்டவர்னோ ஆகாது. அதுக்கு பிறகு அந்த நீதிமன்றம் அந்த எஃப்ஐஆர் கோயின்சிடன்ஸ் எடுக்கணும். அந்த ஸ்டேஜ்ல தான் அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு போறாங்க. உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்துருக்கு, முழுமையாகலாம் விடுவிக்கல.
இப்ப இதே மாதிரியான ஒரு விஷயம் கவர்னர்கிட்ட வந்து முதலமைச்சருக்கு எதிராக, கர்நாடக முதலமைச்சருக்கு எதிராக போச்சு. கவர்னர் வந்து கிரிமினல் ப்ராசிக்யூஷனுக்கு சாங்ஷன் கொடுத்தார். ஒரு தனியார் தான், இதே மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு ஆர்டிஐ ஆர்வல். அதுக்கு பிறகு வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு. எஃப்ஐஆருக்கு இடைக்கால தடை இதே கர்நாடக உயர்நீதிமன்றம் கொடுத்தது. ஆனா அதுக்கு பிறகு அந்த தடையை அது விலக்கிருச்சு. விலக்கின பிறகு ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள்ல தான் இப்போ கர்நாடக மந்திரி சபையே வந்து சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. அது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். நிர்மலா சீதாராமன் வழக்குல இடி ஒரு அவங்களும் வந்து எஃப்ஐஆர்ல பெயர் சேர்க்கப்பட்ட ஒரு அமைப்பு. உடனே சித்தராமையா வழக்குல அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இடி வந்து சட்டவிரோத பண செலவை தடை சட்டத்துக்கு கீழே சித்தராமையா, அவரது மனைவி, இன்னும் சிலர் மேல அவங்க ஒரு இசிஐஆரும் எஃப்ஐஆரும் ஒண்ணுதான். என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், எஃப்ஐஆர் வந்து முதல் தகவல் அறிக்கை. அவங்க அவங்களோட அதிகாரத்துக்கு கீழே ஒரு இசிஐஆரை பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த இசிஐஆரை எழுத்து வந்து கண்டிப்பாக இந்த தரப்பு கோர்ட்டுக்கு போகும். இதுல உண்மையான சிக்கல் இந்தியால என்ன அப்படின்னா, பல்வேறு சட்டங்கள் பல்வேறு அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுது. பயன்படுத்தப்படும் போது பொதுமக்கள் பணம் தாங்க இதுல விரயம் ஆகுது. என்ன காரணம்னா, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து இதுக்கெல்லாம் வந்து மறைமுகமான செலவு இருக்கு, நிறைய செலவு இருக்கு. இதெல்லாம் நம்ம வரிப்பணத்துல இருந்து போறதுதான், கர்நாடக மக்கள் வரிப்பணத்துல இருந்து போறதுதான். ஏதாவது ரிசல்ட் வருமா அப்படின்னா ஒரு ரிசல்ட் வராது. அப்ப ஒரு நிதியமைச்சர் அவங்கள வந்து முழுமையாக எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமுக்கு குற்றஞ்சாட்ட முடியுமா அப்படின்னா அது ரொம்ப சந்தேகம். என்ன காரணம்னா, சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே எலக்டோரல் பாண்ட் ஸ்கீமை பத்தி விசாரிச்சு எலக்டோரல் பாண்டை ரத்து பண்ணிடுச்சு. ரத்து பண்ண பிறகு ஒரே ஒரு நபருக்கு மட்டும் அதுல ஒரு பொறுப்பு வருமா அப்படின்னா வராது. இன்னும் சொல்லப்போனால் பிஜேபிங்கிற கட்சி அல்லது அதிகமாக பணம் பெற்ற கட்சி, இப்ப திமுகவுக்கும் எலக்டோரல் பாண்ட்ல பணம் போயிருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சிகளும் எலக்டோரல் பாண்ட்ல பணம் வாங்கியிருக்காங்க. அப்ப எலக்டோரல் பாண்ட்ல வாங்கின பணத்தை எல்லாம் வந்து நீங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னோ அப்படியான ஒரு உத்தரவெல்லாம் உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கல. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் இனிமே கிடையாது, அவ்வளவுதான். டீடைல்ஸ் பூரா கேட்டாங்க, டீடைல்ஸ் பூரா கொடுத்தாச்சு, பொது வெளிக்கு வந்துருச்சு. தேர்தல் பத்திரங்கிறதே வந்து சட்ட விரோதமானதுன்னு தீர்ப்பாகி போச்சு. அப்போ தேர்தல் பத்திர நடைமுறையை கொண்டு வந்தவர் அவர் வந்து மிரட்டி பணம் பறித்தார்னா, மிரட்டி பணம் பறித்ததுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுக்க வேண்டியது வரும். அது அடுத்த கட்ட பணி. அப்போ இப்போதைக்கு வந்து நிர்மலா சீதாராமன் பேர்ல இருக்கிற வழக்கு, அது நீங்க கேட்டது என்னன்னா மாரல் கொஸ்டின். ஏன் வந்து வழக்கை எதிர்கொண்டு அவங்க வந்து குற்றமற்றவர்னு நிரூபிக்கணும். அதாவது ஒரு ஒரு ஸ்கீம் வருதுங்க, ஸ்கீம் தவறு, சட்டப்படி தவறு, உச்சநீதிமன்றமே சொல்லிருச்சு சட்டப்படி தவறுன்னு. அப்ப அந்த ஸ்கீம் மூலமாக மிரட்டி பணம் பறித்தல் அப்படி பார்க்கணும் இல்லையா? அப்படின்னா எத்தனை கம்பெனி அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, எத்தனை கம்பெனில நிர்மலா சீதாராமன் போன் பண்ணி சொன்னாங்க, இந்த கேள்வி எல்லாம் இயல்பாக வரும். நமக்கே நன்கு தெரிந்த விஷயம், இடி வழக்குல அப்ரூவரான பல கம்பெனிகள் அதுக்கு பிறகு தேர்தல் பத்திரம் மூலமாக நன்கொடை கொடுத்திருக்கு. இதெல்லாம் வந்து அந்த டீடைல்ஸ் உச்சநீதிமன்றத்துல சமர்ப்பிச்ச உடனே வெளிவந்த விஷயங்கள் தான். அப்ப அதுக்கும் நம்ம இப்படியான ஒரு காரணத்தை கற்பிக்க முடியும். ஆனா அது எல்லாமே அரசியல் காரணங்கள் தான். சட்டம் என்பது சாட்சியம், சான்றாவணம், இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் இயங்க முடியும். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. சட்டத்தின் ஆட்சினா டியூ ப்ராசஸ்னா உரிய நடைமுறைகள். அப்ப எஃப்ஐஆர் பதிவு மட்டுமே வந்து அது உரிய நடைமுறையை நம்ம எடுத்துக்க முடியாது. எனவே இயல்பாக எஃப்ஐஆர் பதிவுக்கு எதிராக எல்லாருமே வழக்கு போடத்தான் செய்வாங்க. அந்த வழக்குக்கு இடைக்கால தடை வரத்தான் செய்யும். அதே முறையைத்தான் வந்து கர்நாடக முதலமைச்சரும் பின்பற்றினாரு. அப்படித்தான் நம்ம இதை பொதுப்படையாத்தான் பார்க்க முடியும். ஆனா ஈடியை பயன்படுத்தி இப்படியான சித்து விளையாட்டு கடந்த ஒரு 7-8 வருடமாக பார்க்கிறோம். ஒரு 2-3 வருடமாக தமிழ்நாட்டிலே அதை பார்த்திருக்கிறோம். இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப தீமை பயக்கிறதுன்னு தான் நான் என்னோட கருத்தை பதிவு செய்யறேன். என்ன காரணம்னா, நிஜமான குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கறதுக்கு பல்வேறு கதவுகளை திறந்து விடுது. அவங்க வந்து எப்படி பாக்குறாங்க, ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், துரித விசாரணைக்கான உரிமை, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி, ஒவ்வொருவருக்கும் தனி மனித சுதந்திரத்துக்கான உரிமை இருக்கு, இதெல்லாம் அரசியல் சாசன உரிமை, அதை எப்படி மீற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாமீன் கொடுக்குறாங்க.
ஆனா அதே நிபந்தனைகள், அந்த தளர்வுகள் எல்லாத்தையும் வந்து நிஜ குற்றவாளிகள் பயன்படுத்துவாங்க. அப்போ சட்டத்தோட உண்மையான நோக்கம் நிறைவேறாம போயிடும். ஒரு சட்டத்தை எப்ப நம்ம அரசியலுக்காக பயன்படுத்துறோமோ அப்பவே அந்த சட்டம் கருப்பு சட்டமாகி விடுகிறது என்பதுதான் என் கருத்து. இப்ப அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமி செய்தியாளருக்கு நேற்று பேட்டி அளிக்கும் போது சொல்லியிருக்காரு, அதிமுகவில் தேர்தல் நேரத்தில் பணியாற்றாமல் முடங்கி கிடப்பவர்களுக்கு கட்சியில் இடம் இல்லை அப்படின்னு இருக்காரு. இது போக பன்னீர்செல்வம் குறித்து கேள்வியே பேசவே கூடாது என்கிட்ட அப்படின்னு இருக்காரு. ஏன்னா அந்த கட்சி ஒருங்கிணைப்பு சம்பந்தமா தான் அவங்ககிட்ட கேட்கறாங்க. அவரை பத்தியே பேசாதீங்க, கேள்வியே எழுப்பாதீங்க அப்படின்றாரு. இது கட்சி நிர்வாகிகள் சில பேர் கட்சி ஒன்றிணையணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கவங்களுக்கும் சொல்லக்கூடிய பதிலா அது. இந்த தேர்தல்ல பணியாற்றாதவங்களுக்கு கட்சியில இடம் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு நடவடிக்கை இருக்க போதா அப்ப? அப்படி ஒன்றும் பெரிய நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. உண்மையிலே சொல்லப்போனாங்க, அதிமுக ஏராளமான தொகுதிகளில் டெபாசிட் பறி போயிருக்கு. பிஜேபிக்கும் பின்னாடி உள்ள இடத்துக்கு போயிருச்சு. சென்னையிலேயே 3 தொகுதியோட நிலவரம் அதுதான். நீங்க கட்சியில உண்மையாவே பணியாற்றாதவங்களுக்கு, தேர்தல் நேரத்துல பணியாற்றாதவர்களுக்கான தண்டனை அப்படின்னா அநேகமா 3/4 பேரை தூக்க வேண்டியது வரும். கோயம்புத்தூர்ல வந்து எப்படிங்க வந்து அண்ணாமலைக்கும் கீழே வந்து அதிமுக ஓட்டு போச்சு. ஜஸ்ட் டெபாசிட்டை கிராஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா கோயம்புத்தூர் வந்து கொங்கு மண்டலம், ஒரு பெரிய ஓட்டு வங்கி இருக்கு, அதிமுகவோட பாரம்பரியமான பகுதி. அங்க எப்படி வந்து கோயம்புத்தூர் எம்பி தொகுதியில அதிமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சது? அப்ப வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாத்தையுமே கட்சி விட்டு தூக்கிடுவாரு. அவங்களுக்கு தானே பொறுப்பு அதுக்கு. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு வகையில பார்த்தா நேரடி பொறுப்பு தானே. சேலத்துல எப்படி அதிமுக தோத்து போச்சு? செல்வகண்ணை பத்திட்டு எப்படி தோத்து போச்சு? அப்ப யாரு பணியாற்றலன்னு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டுறாரு. சரி, அடிப்படையில வேட்பாளர் தேர்ந்தெடுக்கும் போதே கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவங்க 3/4 பேர் செலவழிப்பாங்கிற ஒரே காரணத்துக்கு தான் அவங்க வேட்பாளர்களா ஆக்கப்பட்டாங்க. கட்சி நிர்வாகிகளோட அவங்களுக்கு ஒருங்கிணைப்பே இல்லை. ஈரோடெல்லாம் கண்கூட தெரிஞ்சது அது. ஒரு 6-7 தொகுதி நிஜமாவே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்த தொகுதிங்க. ஆனா அதை அதிமுக அதை பயன்படுத்தவே இல்லை. என்ன காரணம்னா வேட்பாளர் தேர்வே சரியில்லை. அப்ப வேட்பாளர் தேர்ந்தெடுத்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்தவர்கள் தானே. அவங்க பேர்ல அப்ப என்ன நடவடிக்கை? சரி, கட்சி ஒற்றுமைப்படணும் என்பது கீழே தொண்டர்களின் விருப்பமும் கூட தான். அப்போ இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். மேலோர் என்ன சொன்னாங்க? ஒற்றுமையா இருக்கப்பா, நீங்க ஒன்னா இருந்தீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். உங்களுக்குள்ளே நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா வெற்றி கிடைக்காது. திமுக ஆட்சி பேர்ல அதிருப்தி இருக்குங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி, அடிப்படை ஓட்டு வங்கி இருக்குல்ல. அப்போ எவ்வளவுதான் மோசமா போனாலும் இன்றைக்கு இருக்கிற திமுக கூட்டணி 35% ஓட்டு கீழே போகாதுல்ல. 35% ஓட்டுனாலே 65 பேர் எதுக்குறான்னு தானே அர்த்தம். 100 பேர்ட்ட கருத்து கேட்டீங்கன்னா 65 பேர் வந்து எதிர்ப்பா கருத்து சொல்லுவாங்க, ஆட்சி சரியில்லைங்க. ஆனா தேர்தல் வெற்றியில் அது பிரதிபலிக்குமானா? பிரதிபலிக்காது. ஏன்னா இங்க வந்து 100க்கு 35 ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். நம்ம சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட். அப்படின்னா இந்த 65 ஓட்டை ஏதாவது ஒரு வகையில ஒருங்கிணைத்து 35%க்கு மேல 36 38 வாங்கினா தானே ஜெயிக்கிற வாய்ப்பு வரும். அதிமுகவுக்கு கூட்டணி தேவை. கூட்டணினா ஜெயிக்கக்கூடிய மேஜர் பார்ட்னரோட கூட்டணி வைக்கத்தானே சின்ன கட்சி விரும்பும். அதெல்லாம் இல்லைங்க, யாருமே வரக்கூடாது, எந்த ஒற்றுமைக்கும் சாத்தியம் கிடையாது அப்படின்னா கூட்டணி யாரும் வரமாட்டாங்க. சரி, கூட்டணி கட்சி 1% தாங்க ஓட்டு கொண்டு வந்து தரும். ஆனா அந்த 1% வெற்றிக்கு தேவை. ஏன்னா நீங்க எந்த ஒரு தேர்தலை எடுத்து பார்த்தாலும் தமிழ்நாட்டில் 3%, 4%, 5% தான் வெற்றி வித்தியாசமே. மக்களவை தேர்தலை விட சட்டமன்ற தேர்தல் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அது நான் இல்லைன்னு சொல்லலை. மக்களவை தேர்தலை விட அதிமுகவுக்கு சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் ஓட்டு கிடைக்கும். ஆனாலும் அது 35% ஓட்டு வராதுல்ல. இப்ப அதிமுக இருக்கிற கூட்டணி என்னங்க? அதிமுக, தேமுதிக தான். தேமுதிக கூட கடைசி வரைக்கும் இந்த கூட்டணியில் இருக்குமான்லாம் நமக்கு தெரியாது. இப்ப அதிமுகவோட சொந்த ஓட்டு வங்கி பாராளுமன்ற தேர்தலில் 20%, சட்டமன்ற தேர்தல் வந்தா வேணா ஒரு 24-25% வாங்கலாம். அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை. அப்ப கூட்டணி தேவை. கூட்டணி தேவைன்னா கட்சி ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இருந்தா தான் கூட்டணி கட்சி வரும். அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை வராது அப்படின்னா இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஜெயிக்க போகுது, இதுல போய் நம்ம சேர்றதை விட ஜெயிக்கக்கூடிய ஒரு அணி வின்னபிலிட்டி தான் முக்கியம், அது திமுகலே இருந்துட்டு போலாம், அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. இதுதான் இயற்கை. அப்போ இவரை பற்றியா கேள்வியை கேட்காதீங்க, அவரை பத்தி கேள்வியை கேட்காதீங்கன்னு சொல்றதெல்லாம் அரசியல்ல சரியான முடிவே கிடையாது.
அரசியல் என்பதே சமரசங்களின் தாய். நீங்க சமரசம் செய்ய தயாராகவே இருக்கணும். அப்பேற்பட்ட எம்ஜிஆர், அப்பேற்பட்ட ஜெயலலிதா எல்லாரும் சமரசமா போனவங்க தான். கலைஞர் சமரசம் பண்ணவர் தான். நாவலரும் கலைஞரும் 69ல வந்து பெரிய அளவுக்கு டக் ஆஃப் வார் யாரு முதலமைச்சர்னு. அப்புறம் 69ல கலைஞர் அமைச்சரவையில இடம் பெறதுக்கு நாவலர் மறுத்துட்டாரு. என் மனது இடம் கொடுக்கவில்லைன்னாரு. 71ல அவரே தான் மந்திரிசபைக்கு வந்தாரு. சமரசம். இப்படி எத்தனையோ சமரசங்களை நம்ம இந்த இதுல பார்த்துட்டே தான் இருக்கோம். எஸ்டிஎஸ் அவ்வளவு சண்டை போட்டாரு. எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் புகார் பட்டியல் கொண்டு கொடுத்தாரு கவர்னர்கிட்ட. சென்னையில கண்டன பேரணி நடத்தினாரு. 86 முனிசிபல் தேர்தலில் வெற்றி பெறல. உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக ஆளுங்கட்சி வெற்றி பெறல. அதுக்கு முதல்ல இடைத்தேர்தலில் தோல்வி. டக்குன்னு எம்ஜிஆர் வந்து கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு சரி எஸ்டிஎஸ் கொஞ்சம் ஓட்டு வாங்கினாலும் அவர் வேணும். நேரா வீட்டுக்கு போனாரு. அண்ணன் என்னம்மா செய்யறாருன்னு கேட்டாங்க. இல்ல இப்பதான் வந்து அவரு குளிச்சுட்டு இருக்காரு அப்படின்னா அந்த அம்மா சொல்லுது எஸ்டிஎஸ் திருமதி. முதலமைச்சர் இவரு சரி இருக்க சொல்லுங்க ஒரு தோசையை சுட்டு போடுங்கன்னு சொல்லி தோசையை சாப்பிட்டுட்டு எஸ்டிஎஸ் குளிச்சுட்டு வெளியில வந்தவருக்கு அப்படியே வேட்டையை கட்டியான்னு சொல்லி கையோட கூட்டிட்டு போய் அதிமுக சேர்த்துட்டாரு. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அப்படின்னா எம்ஜிஆர் வந்து சமரசமே பண்ணலையா? எஸ்டிஎஸ்ஐ பற்றி என்னிடம் கேள்வியை கேட்காதீர்கள்னு சொல்லலையா? அப்படி யார் சொல்லுவா? எந்த தலைவர் சொல்லுவாங்க? அப்படின்னா இன்னைக்கு திமுக இருக்க முக்காவாசி அமைச்சர் அதிமுக இருந்து போனவங்க தான். செந்தில் பாலாஜி எடுத்துங்க. இன்றைய முதலமைச்சரே செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு சொன்னாரு? அதிமுக ஜாப் ஸ்கேம் வரும்போது இப்ப ஏன் செந்தில் பாலாஜியை சேர்த்துக்கிறாரு? அரசியல் மக்கள் தீர்ப்பளிக்கணும் அவ்வளவுதான். ஆனா சமரசமே இல்லாம அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா அது வெற்றி பெற முடியாது. நீங்க அரசியல் பண்ணலாம் ஆனா வெற்றி அடைய முடியாது. அவ கட்சி தேயும். அதை நோக்கி தான் அதிமுக போகுது. நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம் சார்.